ஆமாம், ஆள் வரக்குள்ள முட்டையை வச்சு சாப்பிட்டுக்கிறியே மக்கள். நீங்கள் பாருங்கள், நான் வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள எனக்கு தெரியாமல் ஒரு முட்டை இருந்து வேக வச்சு சாப்பிடு. ஏன் உனக்கு 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 தொழிலே ஸ்ட்ரைக்கு தானே? ஸ்ட்ரைக்கில் 2 வேளை சாப்பிடுவோம். நீங்களும் கொஞ்சம் வீட்டில் வந்து சாப்பிட்டேங்கிறேன். அப்படி கிடையாது. ஸ்ட்ரைக்கே இருந்ததுன்னா வேலை இல்லைன்னா 2 வேலை தான். ஜவுரி சாப்பிட்டுக்கிறதுக்கு இது என்ன ஹோட்டலா? எத்தனை வேலை வேணாலும் சாப்பிடுவேன். அம்மா எனக்கும் கூட முட்டையாக உனக்கெல்லாம் முட்டையை வச்சு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு முட்டை போடலையே மக்களை. உங்களுக்கு போட வேணுச்சு. முட்டை ஓட்டுனேன். முட்டை ஓட்டது முட்டை ஓட தெரியாமல் இருக்குது. உங்களுக்கும் முட்டை லேசு. ஒரு நாளைக்கு 2 வேளை தான் தொழில் வேலை வரைக்கும், ஸ்ட்ரைக் முடிவு வரைக்கும். நம்ம சதவீத மக்களை வீட்டில் கொண்டு சாப்பிட்டுக்கிற வேலை தான். ஆனால் உடம்பு மட்டும் வர மாட்டேங்குது மக்கள். என்ன சாப்பாடு? பிரியாணி சொல்லாத. பிரியாணி சிக்கன் போடியா மட்டன் போடியா? வெஜிடபிள் காய்கறி போடுறதெல்லாம் பிரியாணியா? கூட்டாஞ்சோறு போட்டு வெங்காய பச்சடி முட்டை இது பிரியாணி. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிட்றதால எங்கே தான் போகுது இல்லையே? முதல் நாளாக சாப்பிட்டுக்கிற எங்கே தான் போகுது? நீ சாப்பிட்றதால எங்கே போகுது? பச்சை சாப்பிடணும். வட்டல் வைக்கிறதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. பச்சை சாப்பிட்டு எழுந்திரிக்கணும். ஜவுரியத்துக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பச்சை ஒரு பருப்புலாம் சாப்பிடணும். உனக்கே ஸ்ட்ரைக்கில் 2 வேளை சாப்பிடணும். 3 வேளை நீ சாப்பிடணும். நாளையிலேருந்து வேலைக்கு போனால் அடுத்த வாரம் சம்பளம் வாங்கிட்டு 3 வேளை சாப்பாடு. அது வரைக்கும் 2 வேளை தான். எல்லாமே கணக்கு. டாக்டர் 2 வேளை சாப்பிடணும். ஸ்ட்ரைக்கெல்லாம் ஆச்சுன்னா 2 வேளை சாப்பிடணும். 10 வேளை வேணாலும் சாப்பிடுவேன். அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. பண்ணியிருந்தாங்க அது. ஒரு நாள் ஸ்ட்ரைக்கே இருந்ததுன்னா 2 வேளை. ஸ்ட்ரைக்கில் முடியலையே. அது இந்த வாரம் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அப்புறம் தான் 3 வேளை. அது வரைக்கும் 2 வேளை சாப்பிடணும். ஸ்ட்ரைக்கில் 3 வேளை சாப்பிட்டு பண்ணையில் இப்படி படம் வச்சு வேண்டியது. சொல்ல 2 வேளை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு. 2 வேளை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கு. சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்கு சும்மா சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா? என்ன சாப்பிட்டாலும் உனக்கு உடம்பு இருக்கும். அப்படி சாப்பிட்டு உடம்பெல்லாம் அளவான உடம்பு. உங்களோட உடம்பு வந்து நோவு இருக்கா? இல்லை சாப்பிட்டு 3 வேளை சாப்பிடும்போது சாப்பிட்டு நோவு இருக்காது. இல்லை சாப்பிட்றது 8 வேணும்ல.
சாப்பிடணும்னு அர்த்தம் வரும். எதுவுமே ஒரு அப்படி சாப்பிடணும். இன்னும் 2 வேளை தான் சாப்பிடணும். என்ன 10 வேளை நான் சாப்பிடுவேன். இதை சாப்பிடுறது நான் கிச்சனை கூட்டிகிட்டு போயிடுவேன். கிச்சனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வேலைக்கு நான் பார்த்தே கிடைக்கும் பாவம். ஒரே வேலைக்கு சாப்பாடு போட்டு வச்சுருவேன், கூட்டிகிட்டு போயிடுவேன். காலையில் ஒரு வேலை, நைட்டு ஒரு வேலை. மதியம் சாப்பாடு கட்டு இல்லை, மதியம் சாப்பிட்டோம்னா ஒரு நைட் கட்டு. இது எதுவும் உட்காந்து நீங்கள் நேரம் இன்னும் மதியம் சாப்பிட்டாங்க, நைட் சாப்பிடணும். நைட் சாப்பிட்டீங்கன்னா மதியம் கட்டு. 2 வேளை நீ எப்படி சாப்பிட்டாலும் சரி, இன்னும் மதியம் நைட் சாப்பிடுவோம். காலையில் சாப்பிட முடிச்சு காலையில் சாப்பிட்டு நைட் சாப்பிடுவோம். மதியம் உங்களுக்கு எந்தெந்த டைமுக்கு வேணும்னு சொன்னால் 2 வேளை தான் செய்யணும். 10 வேளை சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன அப்படிதான் சாப்பிடக்கூடாது. நீ எனக்கு ஒரு டீ போட்டு வந்து கொடு. போட்டு குடியா. மக்களே எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டு தேங்கிறாங்க. அது சரி தொழில் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் ஸ்ட்ரைக்கிங் ஒரு மாதம். ஸ்ட்ரைக்காக 2 வேளை சாப்பிடணும். 3 வேளை சாப்பிட்டா இன்னும் ஒரு மாதம் ஸ்ட்ரைக்கே வச்சுங்க. பண்ணை மட்டும் பண்ணலாம். நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா இன்னொரு வாரம் வேலை சேலரி வாரத்துக்கு அப்புறம் சேலரி வாரத்துக்கு அப்புறம் 3 வேலை. அங்கே நீ போக வேண்டாம். 2 வேலை மட்டும் அளவா சாப்பிடும். காலையில் அரிசி கஞ்சி, ஒரு வேர்க்கடலை ஜெயில் மாதிரி ஒரு வேர்க்கடலை 4 வேர்க்கடலை. காலையில் அரிசி கஞ்சி ஒரு கப்பு 4 ஒரு 10 வேர்க்கடலை, அவ்வளோதான். சரியா? மத்தியானம் ஒரு ராய்க்கூழ், சும்மா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ராய்க்கூழ். நைட்டு மட்டும் ஒரு வேளை கொஞ்சம் வாய்க்கு குடிச்சா ஒரு காரம் ஏதாவது ஒரு கூட்டாஞ்சி வரும். அவ்வளோதான். இப்படிதான். என்ன பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து ஓடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுலையும் அளந்து தான் சாப்பிடுவாங்க. ஆற்றுல போட்டால் அளந்து ஓடுன்னு சொன்னாங்க. அது மாதிரி வகுத்துல போட்டாலும் அளந்து தான் போடுவாங்க. சமயத்துக்கு போகக்கூடாது. இல்லை ஆமாம், அந்த ஆற்று போட்டாலும் அளந்து ஓடுன்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து வகுத்துல அதனால வகுத்துல ஓடுறதும் அளந்து ஓடணும். சமயத்துக்கு போகக்கூடாது. வகுத்துல போட்டாலும் அளவாக போடணும். இந்த ஆற்று போட்டால் அளந்து ஓடுனதுக்கு அந்த பழமொழி சொன்னாங்கன்னா வகுத்துல போட்டாலும் அளவாக அளந்து போடணும். அதுக்காக 2 முடியாச்சு அளந்து போட்டுருக்காது. சாப்பாடுலாம் அளந்து டீ வச்சுட்டு போ. இப்போ டீ வச்சுட்டு வா. ஏய், டீ வச்சுட்டு வா. நான் வேலை செஞ்சதால் கையாளர்கள் காலையில் அமுத்தி இங்கே சில பேருக்கு நாளை போயிட்டு முடிச்சுங்க. டிவி பார்த்து குழம்பிட்டு இருக்கிற வேலை. அவங்க டிவியில் அழுதா இவங்க அழுகுறாங்க, அங்கே சுற்றுறாங்க, இங்கே சுற்றுறாங்க. சொல்லி ஏய், டிவி வச்சுட்டு வா. டிவி வச்சுட்டு வந்து எனக்கு காலை வச்சுது. காலெல்லாம் வலிக்குது. கால் வலிக்குது. சைக்கிள் விட்டு காலத்தை கட்டிட்டு வந்தாச்சு. டீ போட்டு வா. நாளையிலேருந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்க. காலையில் கஞ்சி ஒரு கப்பு, சென்ட்ரல் ஜெயில் மாதிரி 10 பேர் இருக்கிறாங்க. மத்தியானம் ராய்க்கு ஒரு கப்பு. நைட்டுக்கு மட்டும் உனக்கு காரமாக ஏதாவது ஒரு ஏதாவது புளி சாதமா இல்லை சாம்பார் சாதமா ஏதோ சாதம். ஏன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லிக்கிறாங்க. வகுத்துல போட்டாலும் அளவாக தான் போடணும். அளந்து அப்போ பின்னாடி சக்கரை வந்துச்சு, அது வந்து இருக்கணும். நம்மளால சேலம் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுத்தே அதை பாதிக்கணும். காசு போகிற காலம்
ஏய் கை கழுவி எடுப்பது டிவி பாரு. ஏய் வட்டெல்லாம் கழுவிட்டு வந்து டிவி பாரு. சாப்பிட்டுட்டே டிவி பார்க்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்டு அந்த முன்னாடி சாப்பிட்டது ஜீரணமாயிடும். அப்புறம் ரெண்டாவது ஒரு வாய்க்கு தான் ஜீரணமாக இருக்கிறது சாப்பிட்றேன். டீ வச்சுட்டா கால் வலிக்குது. மக்களே ஒரு டீ சாப்பிட்டு தூங்கலாம். குட் நைட் எல்லாத்துக்கும். குட் நைட் மக்களே. டீயோட சாப்பிட்டு தூங்க போகிற மக்களே. நம்ம ஒய்ஃப் கூட எதுவும் பேச முடியாது.